அனுஜ் டைல்ஸ். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ். நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். ஜெயச்சந்திரன் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், now at பள்ளிக்கரணை. வீரபாண்டிய கட்டபொம்மன், கப்பலோட்டிய தமிழன் படம் பிறகு விடுதலை போராட்ட வீரர்களை திரையுலகம் மறந்திருக்கும் இந்த நேரத்தில் நேதாஜி அவர்கள் வாழ்ந்த காலத்தை கதையின் பின்னணியாக அமைத்து இந்தியன் என்ற திரைப்படத்தை இயக்கியிருக்கிறீர்கள். இதற்கு காரணம் என்ன? நான் டைரக்டர் ஆனதுக்கப்புறம் என்ன பாதித்த விஷயங்கள்லாம் வந்து படமாக எடுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணப்போ, ஸோ இந்த விஷயத்த வந்து நான் படமாக எடுக்கணும்னு நினச்சேன். அதனுடைய தொடர்ச்சியை நான் கொஞ்சம் பின்னாடி போனேன். இப்போ இதை கண்டிக்கிறாருன்னா வந்து அவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரராக தான் இருக்க முடியும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணி ஒரு சுதந்திர போராட்ட வீரர் வந்து தட்டி கேட்குற மாதிரி இந்த கதையை பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். சரி, சுதந்திர போராட்ட வீரர்னா எப்படிப்பட்ட சுதந்திர போராட்ட வீரர் தட்டி கேட்பேன்னா, கோவாவேசமாக தட்டி கேட்குறாருன்னு போது எனக்கு வந்து ஒரு சுபாஷ் சந்திர போஸுடைய ஃபாலோவராக இருந்தாருன்னா கரெக்டாக இருக்குன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அதனுடைய தொடர்ச்சியாக தான் அவர் INAல சேர்ந்தார். சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய நெருக்கமான தொடர்பு உள்ளன்ற மாதிரி நான் கதையை அமைச்சேன். நேதாஜி அவர்கள் சம்பந்தப்பட்ட காட்சிகள் படமாக்கும் பொழுது உங்களுக்கு எமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸ், அதாவது மனதை பாதிக்கும் விதமான நிகழ்ச்சி ஏதாவது ஏற்பட்டதா? இப்போது நேதாஜி அவர்களுடைய வரலாற்றை வச்சு கொஞ்சம் கதை பண்ணாலும் இப்போ நம்ம ஷூட் பண்ணும்போது அவருடைய ஒரிஜினல் ஃபூட்டேஜ், அதாவது சுபான் டிவிஷன்லேருந்து கிடைக்கக்கூடிய ஃபிலிம் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை மாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுருச்சு. ஏன்னா காட்டக்கூடிய கொஞ்சம் லெங்க்த்தாக இருந்தாலும் அவரை நம்ம காட்டி ஆகணும். ஸோ நம்மக்கிட்ட வரலாற்றில் அவர் பற்றின ஷார்ட்ஸ் என்ன இருக்கோ அதுதான் காட்டி ஆகணும் போது நான் அந்த டாக்குமெண்ட்ரியில் வந்து அவருடைய ஷார்ட் ஃபிலிம்ஸ், அவருடைய இதெல்லாம் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் போட்டு பார்த்து அதில் நம்ம கதைக்கு தேவையானது தான் நான் செலக்ட் பண்ணேன். அப்படி செலக்ட் பண்ணும்போது சிங்கப்பூரில் வந்து ஒரு INA வீரர்களுக்கு முன்பாக அவர் பேசின ஒரு ஸ்பீச்சு, அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன். அது ரொம்ப பாதிக்கிற மாதிரி இருந்தது. வீரமிக்க இளைஞர்களை ரத்தம் தாருங்கள், சுதந்திரம் தருகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தார். அது ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு. மிஸ்டர் சங்கர் டைரக்ட் பண்ண இந்தியன் படத்தில் ஃப்ரீடம் மூவ்மெண்ட் பற்றி காமிச்சிருக்காங்க. அந்த காட்சிகள் எல்லாம் உண்மையாக நடந்ததா? இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பிரிட்டிஷார் நம்மளை ஆண்டாங்க. அப்போ அவங்களை எதிர்த்து நம்ம ஃபைட் பண்ணுறப்ப கட்டாயம் அவன் மிருகத்தனமாக தான் ஆக்ட் பண்ணுவான். குறிப்பாக வந்து பெண்கள் போராளிகளாக இறங்குறப்ப அவங்கள இன்சல்ட் பண்ண தான் முயலுவான். அவங்கள எவ்வளோ கீழ்த்தரமாக நடத்த முடியுமோ அவ்வளோ கீழ்த்தரமாக நடத்துவான். அந்த வகையில் குறிப்பாக இந்த சினிமாவில் வந்து பெண்களுக்கு பல தொல்லைகளை பிரிட்டிஷ் ராணுவம் தர மாதிரி காமிக்கிறாங்க. அது மதுரையிலேயே நடந்துச்சு. இந்த மதுரையில் நடந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் சரித்திர புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா, உதாரணமாக RC மஜும்தார், PN சோப்ரா இவங்களுடைய புத்தகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப விளக்கமாக தந்திருக்காங்க. ஆனால் இது நடந்த விஷயம்தான். ஒருவேளை கால வேறுபாடு மாறுதலாக இருக்கலாம். INA பற்றி நீங்கள் தமிழில் ஒரு புக் எழுதிருக்கீங்க. உங்கள் ரிசர்ச் திரு சங்கர் டைரக்ட் பண்ண இந்தியன் படத்துக்கு எப்படியெல்லாம் உதவியது? இந்தியன் படத்தில், ஒரு ஜனரஞ்சகமான படத்தில் நேதாஜியை உள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஏதோ ஒரு சாதாரண முறையில் இன்ட்ரடியூஸ் பண்ணல. சங்கர் வந்து பல ஆராய்ச்சி செஞ்சுருக்காரு. உதாரணமாக உடைகள், பேட்ஜஸ், காலில் போட்டிருக்கிற ஷூ, இத்தனையும் வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. பல தடவை என்னை கன்சல்ட்டும் பண்ணாங்க. அந்த வகையில் இந்த படம் நேதாஜியை வந்து முழுமையாக சித்தரிக்காமல் போனால் கூட ஒரு பார்ட்டையாவது தமிழ் மக்களுக்கு, இந்திய மக்களுக்கு தந்திருப்பதனால இனிமேல் நம்ம நாட்டு ஜனங்க நேதாஜியை பற்றி குறிப்பாக இன்றைய இளைஞர்கள் உணர்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இந்திய தேசிய விடுதலைக்காக போராடிய முக்கியமானவர்களில் சரஸ்வதி ராஜாமணியும் ஒருவர். இவர் பர்மாவை சார்ந்தவர். நேதாஜி அவர்களின் இந்திய தேசிய விடுதலை படையில் பெண்கள் பிரிவும் உண்டு. அந்த ஜான்சி ராணி ரெஜிமெண்டில் இவர் பங்கேற்று பயிற்சி பெற்று தேசிய விடுதலைக்காக போராடியவர். நான் முதன்முறையாக நேதாஜி கமாயிட்டில்
மீட்டிங்கில் பேசும்போது அவர் எல்லோரையும் பணம் காசு உதவி செய்யும்படியாகவும் படையில் சேரும்படியாகவும் கேட்டுக்கொண்டதின் பேரில் நான் அந்த வழியாக சென்றிருக்கும்போது என்னுடைய நகைகளை கழட்டி அவரிடம் கொடுத்து விட்டேன். மீண்டும் மறுநாள் காலையில் வந்து சேருவதாக சொன்னேன். எனக்கு அன்று 16 வயது தான். அவர் என்னை சேர்த்து கொள்வதில்லை என்று சொன்னார். இல்லை, என் உடல் வாகை பார்த்து நான் தாட்டியாக நல்ல ஆஜான் பாகாக இருக்கும்போது அவர் என் தகப்பனாரிடம் பர்மிஷன் கேட்டுக்கொண்டு சேர்த்து கொண்டார். என் சகோதரிகளுக்காக இருக்க வேண்டிய பணத்தையும் நகைகளையும் கல்யாணத்துக்காக சேர்த்து வைத்திருந்த எல்லாவற்றையும் அவரிடம் கொடுத்து உதவி செய்தார். நான் 2 மாதம் ஜான்சி ராணி படையில் சேர்ந்திருந்தேன். பட்டத்துக்காகவோ பதவிக்காகவோ பணத்துக்காகவோ நாங்கள் சேரவில்லை. சுதந்திரம் வாங்க வேண்டும் என்ற ஒரே இதுவுடன் தான் நாங்கள் தாங்கள் இந்திய தேசிய ராணுவ படையில் பயிற்சி பெற்று பணிபுரிந்தீர்கள் அல்லவா? நீங்கள் இந்திய தேசிய ராணுவத்தில் எந்த சூழ்நிலையில் சேர்ந்தீர்கள்? சண்டை செகண்ட் வேர்ல்ட் வார் துவங்கி ஜப்பனீஸ் வந்து ஆக்குபேஷன் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாலே இந்தியன்ஸ் எல்லாம் ஒரு இந்த நேதாஜி ஒரு விடுதலைங்கிறத வந்து ரொம்ப இது பண்ணி இந்தியா விடுதலை ஆகணும், தாங்க இந்தியனுங்கிறது பெருமைப்படுறதுக்கு ரொம்ப மூமெண்ட் நடந்துச்சு. அதில் வந்து நான் கூட வந்து ஸ்கூலில் இருக்கும் போதும் காலேஜுக்கு போன பிற்பாடும் ரொம்ப ஆர்கனைசேஷனில் சேருவேன். அவங்க அதுக்கு அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் பண்ணுவேன். எங்களோட சேர்ந்து அது ரொம்ப பேர் இருந்தோம். நான் உண்டின்னு சொல்ல முடியாது, ரொம்ப பேர் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எல்லா யங்ஸ்டர்ஸும் அப்படி இந்தியன் யங்ஸ்டர்லாம் ரொம்ப பெருமையாக இருப்பாங்க இந்தியா பற்றி. அதுக்கு முன்னாலேயே வந்து எங்கள் வாத்தியாரும் ஒரு ஜாஃப்னாவிலேருந்து வந்தவர். அவர் தமிழ்நாட்டை பற்றி ரொம்ப பேசுவார். அதனால் எங்களுக்கு அதில் மூலியமாக தான் எங்களுக்கு இந்தியா பற்றி தெரிஞ்சது. நாங்கள் ஊருக்கு வந்ததில்லை, நாங்கள் பிறந்து வளர்ந்தெல்லாம் மல்லையாவில். அப்புறம் நேதாஜி வந்து அந்த டைமில் வந்தார். டோட்டல் கேஸ் இருந்தது. ஜப்பனீஸ் ஆக்குபேஷன் பண்ணு என்ன பண்ணுறது ஒருத்தருக்கு ஒன்றும் தெரியல. அவர் இப்போ பிரசங்கம் பண்ணார், ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு, ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. அவர் டைனமிக்காக இருக்கார். அவரை பற்றி எவ்வளோ கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர் பிரசிடெண்ட்டாக இருந்து காங்கிரஸுக்கு. அதனால் அவர் மேலே ரொம்ப நம்பிக்கை இருந்தது. அப்போ வந்து எல்லா ஜனங்களும் ஐஎன்ஏல சேர்ந்தாங்க. அதுபோல் நானும் வாலண்டியர் பண்ணி நானும் சேர்ந்தேன். நான் வந்து ரொம்ப யங்காக இருந்த வயசு. அப்போ வந்து 17 வயசு தான். அவர் சொன்னார், நீ சண்டைக்கு ஒன்று அனுப்ப முடியாது, நீ போய் ஜப்பானுக்கு போய் ட்ரைனிங் படிக்கணும், அதுக்கு ஒன்று செலக்ட் பண்ணுற அப்படின்னாரு. அதுக்கு முதல்ல செலக்ட் பண்ண பிற்பாடு நான் திரும்ப வரல. அதுக்கு திரும்ப என்னை கேட்டாங்க கூப்பிட்டு, ஏன் வரல? நானும் சண்டைக்கு போடுங்கிறேன், என்னை ட்ரைனிங்க்கு அனுப்புனேன். ஜப்பானுக்கு போனால் அது 3-4 வருஷம் ஆகிடும். அப்போ அதில் என்ன நான் இது பண்ண முடியுமா அப்படின்னேன். அவர் சொன்னார், என்னை தட்டி சொன்னார், இந்த மாதிரி நீங்கள் மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நீங்கள் போய் நல்லா படிச்சுட்டு வாங்க, ஜாப்பனீஸ் ஸ்பிரிட்டை படிச்சுட்டு வாங்க. அதுக்குனால தான் ஜப்பானுக்கு போகணுங்கிறது. அந்த யமாத்தோ தமாஷாங்கிற ஸ்பிரிட்டுங்கிறது வந்து ஒரு வாரியரோட ஸ்பிரிட்டு, டூ அண்ட் டைங்கிற மாதிரி ஸ்பிரிட்டு. அதுக்காக அவங்க அனுப்புனார். அதுக்கு முன்னால் நேதாஜி வந்து இந்த ஃப்யூச்சர் யூத்துக்குங்கிறத ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஐட்டமாக வச்சுருந்தார். ஏன்னா நடக்கிறது ஒன்று, அப்புறம் திரும்ப வந்து பின்காலத்தில் இண்டிபெண்டன்ட் கிடைச்சப்பறம் அதுக்கு என்ன ப்ரிப்பேர்ட் என்ன பண்ணணும், சும்மா இருக்க முடியுமா? ஒரு பிளான், எப்பொழுதுமே பிளான் போட்டவர் அவர் தான். இந்த பிளானிங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணவர். இதுலேயும் அந்த பிளான் போட்டு இந்த யூத்துக்கு என்ன பண்ணணும், இன்னும் பாலக் சேனான்னு இன்னும் யங் யூத்துக்கு என்ன பண்ணணும்னு பிளான் போட்டு நடத்தினவர். விடுதலை வீரர் நேதாஜியை கனவு காண்பவர், எ ட்ரீமர் என்று அன்று கூறினார்கள். அவர் கண்ட கனவு என்ன என்பதை பற்றி தாங்கள் சொல்ல முடியுமா? எனக்கு தெரிஞ்ச மட்டும் என்ன எண்ணத்தில் வந்து அவர் வந்து ஒரு 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 கிரேட் திங்கர். ஏன்னா யங் வாலிபத்திலேருந்தே அவர் தேசத்துக்கு உழைக்கணுங்கிற எண்ணத்தோடு அவர் ஒரு நாட் ஒன்லி ஒரு ஸ்பிரிச்சுவல் மேன் மாத்திரம் இல்லை, ஒரு ஸ்காலரி இதுவும் எண்ணத்தோடு அவர் சின்ன பிள்ளையிலேருந்தே நடந்து வளர்ந்துருக்காரு. அப்போ வந்து அவரை ட்ரீமர்னு சொல்ல முடியல. அவர் முழு லைஃபையும் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்க்காக தியாகம் பண்ணவர். அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ். நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா ஐவிஎஃப்பின் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai.